இனிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னி நின்னின் மீது நசித்திரல் வேண்டுமன்னாய். யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷனுடைய 256வது வார மரக்கன்று நடும் நிகழ்வு இன்றைய தினம் ஒத்தக்கடை மீனாம்பாள் நகரில் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நம்முடைய மீனாட்சி தட்டச்சு பயிற்சியத்தின் உரிமையாளர் திரு ஜெயபாலன் அவருடைய அந்த மீனாட்சி தட்டச்சு பயிற்சி நிறுவனம் 46 ஆண்டுகள் முடிந்து 47ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுகளாக இந்த ஒத்தக்கடையில் ஏராளமான மாணவர்களை அரசு பணிக்கு சென்று வைத்ததில் அவருடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. ரொம்ப ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா 58-60 வயதுக்காரர்களோட பார்க்கும்போது நாங்கள் ஜெயபாலன் ஐயாவுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஐயாவுக்கு எத்தனை வயசுன்னு கணக்கே போட முடியல. அப்போ அத்தனை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு ஒரு துப்பறிவாளர் யாராவது நியமித்து தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய தினமும் மிகச்சிறந்த ஒரு சுறுசுறுப்பான இளைஞராக யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷன் தன்னை இணைத்து கொண்டு பசுமை பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு நம்ம அமைப்பின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை நல்ல ஒரு பலத்த கைத்தட்டோடு நம்ம கொடுத்துருவோம். இன்றைய நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி திருவாரூர் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் திரு தன்னாயிரமூர்த்தி அவர்களை வருக 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 நான் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய தியாகராஜர் நன்முறை மேல்நிலைப்பள்ளியுடைய தமிழாசிரியர், மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல பொது உடைமைவாதி, நல்ல பகுத்தறிவு சிந்தனையாளர் நம்முடைய கார்த்திக் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு தன்னுடைய திருமண நாளை கொண்டாடி தன்னுடைய திருமண நாளின் போது ஒரு மரக்கன்றை நட்டு இந்த பூமியை பசுமையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழாசிரியர் கார்த்திக் அவர்களை வருக 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 நான் அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய மாமனாரும் ஆவடி டேங்க் ஃபேக்டரி அதில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவருமான திரு சக்திவேல் அவர்களை வருக 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 நான் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக பாலமுருகன், ஒரு சுறுசுறுப்பான ஒரு இளைஞர், இன்றைய தினம் யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷனை ஒரு தூணாக வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாலமுருகன் அவர்களை வருக 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 நான் அன்போடு வரவேற்கிறேன். பசுமை சாம்பியன் விருது பெற்ற நம்முடைய மக்கள் தொண்டன் அசோக்குமார் அவர்களே நம்முடைய யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷன் சார்பாக வருக 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 நான் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய பசுமை பணிகளில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற திருமதி ஐஸ்வர்யா அவர்களே நம்முடைய யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷன் சார்பாக வருக 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 நான் அன்போடு வரவேற்கிறேன். அத்தனைக்கு மேலாக இந்த யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷன் வெற்றிகரமாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த குழந்தைகளுடைய அந்த அளப்பரிய பங்குதான். அவர்கள் தான் ஆக்சிஜனாக உந்து சக்தியாக எங்களுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 நான் அன்போடு வரவேற்று ஐயாவோட அந்த 47வது மீனாட்சி தட்டச்சு பயிற்சியினுடைய தொடக்க விழாவை நம்ம இங்கே ஒரு மரக்கன்று நட்டு மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறோம். நேற்றே அவர் நம்முடைய நிகழ்வுக்காக ரூபாய் 500 நன்கொடை அளித்துள்ளார். எனவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷன் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னைக்கு சார் இன்னைக்கு நான் தலைமை ஆசிரியராக பணியேற்ற நாள் நினைக்கிறேன். ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு தமிழக முதல்வருடைய பிறந்த நாளே. எல்லாமே சிறப்பாக இருக்கு. வைபாசரன் சின்ன பிள்ளைல போங்க, நீங்க தான் வைக்கணும். ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அப்படியே இல்லைப்பா, அப்படியே இல்லையா? ஒரு போட்டோ எடுத்துருங்க ஐயா. நீங்க ஐயா நீங்க ஒரு ஜிபிஎஸ்